ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி 50 அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி நேற்று என்ன நான் உங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணேன், அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வெபினார் குரூப்பில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணேன் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கு அதாவது 29ஆம் தேதி மார்க்கெட் மூவ் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, இப்போது இந்த வியூஸ் நேற்று நடந்த வியூஸ்க்கும் இதுக்கு காலையில் என்ன அப்டேட் கொடுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை டவுட் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு. அதாவது நம்மளுடைய ஓல்டு வியூவர்ஸ், யூடியூப் வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா, சார் இந்த 200 EMA லைன் எந்த டைம் ஃப்ரேமில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், எந்த டைம் ஃப்ரேமுடைய 200, இப்போது ஒரு 4 ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம், 1 ஹவர் எடுத்துருக்கோம், 15 மினிட்ஸ் எடுத்துருக்கோம், 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 2 மினிட், 1 மினிட், ஏதாவது நிறைய டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ எந்த டைம் ஃப்ரேமுடைய 200, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் 200 EMA சொல்கிறீங்க, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200 1 ஹவர் யூஸ் பண்ணி, ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு 1 மினிட்டில் அப்படின்னு. இப்போது ஒன்று புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த டைம் ஃப்ரேமில் இருந்தாலும் 200 EMAக்கு பவர் இருக்குது. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் ஒரு 1 ஹவரில் டைம் ஃப்ரேமில் ஒரு சப்போர்ட் ரெண்டிஷன்ஸை ட்ராப் பண்ணி 200 லைன் டச் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த டைம் ஃப்ரேமில் 200 EMA நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகே, அதே மாதிரி நான் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஷீட் பண்ணி எனக்கு அந்த டைம் ஃப்ரேமில் ஒரு 200 EMA லைன் கிடைக்குது அப்படின்னா, அந்த 200 EMA லைன் பிரகாரம் அந்த இடத்துல எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமோட நிஃப்டி 50யோட சப்போர்ட், ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஈஸியாக ரெஸ்பெக்ட் பண்ண தெரியுது. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிருக்கு. 200 EMA லைனை க்ளோஸ் வச்சுருக்காங்க, இங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க ரெண்டாவதுலேயே. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தாண்டி க்ளோஸ் வச்சுருக்காங்க. க்ளோஸ் வச்சுருக்காங்க, ரியாக்ட் தான் இந்த டவுன் சைடு வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ட் பார்த்தீங்கன்னா 200 EMA லைனை ரிஜெக்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில், ரைட்டுங்களா? ஸோ இதை வந்து நான் எடுத்துக்குவேன், இதையும் ஒரு கணக்கில் எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்து அனலிசிஸ் பண்ண சொல்லும். ஓகே, 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் 200 EMA லைன் இருக்குதுப்பா, நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போது இந்த இடத்துல நமக்கு எங்கே 200 EMA லைன் இருக்குது, இந்த 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எங்கே சப்போர்ட்லாம் இருக்குது, இந்த டைம் ஃப்ரேம் நம்ம இன்டர்டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கணக்கு எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ் எடுத்துகிட்டு போக முடியும். தவிர ஸோ அந்த டைம் ஃப்ரேம் ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் பிடிச்சிட்டு நம்ம வந்து 5 மினிட்ஸ், 1 மினிட், 3 மினிட் அதை மட்டுமே எடுத்துகிட்டு நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சில் மார்க்கெட்டு மேலே கீழே ஒரு மாதிரி சைட் வேஸ்ட்லேயே ட்ராவல் ஆகிடுச்சு. நேற்று லைட்டாக கொஞ்சம் அப்பும் கொடுத்துச்சு, இந்த இதில் பிரேக் அவுட்டு. இன்றைக்கி பிரேக் அவுட் நடந்துச்சு, ஆனால் பெருசாக மூவ் கொடுக்கல, அப்படியே நின்றுச்சு. அந்த ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் மூவ் வந்தால் ஏதாச்சும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக 1:1 1:2 வந்துச்சா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம் அது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வரலாம். நேற்று நான் உங்களுக்கு என்ன வியூ கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே ரேஷன்ஸ் இங்கேருந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இதுக்கு முன்னாடி போய் வீடியோ போய் பாருங்கள். ஓகே, சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 200 EMA லைனு ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்டாக நிற்குது. அப்போது எனக்கு வந்து இந்த இதில் கீழே வரதுக்கான நான் வந்தால் கூட நான் வந்து என்னுடைய பிளான் சேல்ஸ் கிடையாது, எனக்கு ஒன்லி ஃபார் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று. இன்றைக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி தான் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் தான் பார்த்தேன், ரைட்டுங்களா? சரி, இன்றைக்கி என்னென்ன வெபினார் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்றது பார்க்க உங்களோட. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9:39 ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்தேன். ஆக்சுவலாக அதில் மூவ் கிடைக்கல, கீழே வந்துடுச்சு, எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. சின்னதாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் எஸ்எல் கிடையாதுங்க, ஸ்மால் எஸ்எல் தான். அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் ஆப்பர்ச்சுனிட்டியில் பிரேக் அவுட்டில் தான் வந்து ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஆனால் 1:2 போச்சா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம், அதுவும் இருங்க. இது பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் டைம் அட்டன் பண்ணதில்லை, அதாவது அந்த 10:50 ஒரு பிரேக் அவுட் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஷூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நடந்தது. அந்த பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள் அப்படின்னு நினச்சி சின்னதாக க்ளூ தான். நான் வந்து எங்கே என்ட்ரி, எக்ஸிட்டு, ஸ்டாப் லாஸு, அந்த டார்கெட் அதெல்லாம் எதுவும் சொல்கிறதில்ல. ஜஸ்ட் அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க, அந்த க்ளூ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்றதுக்காக நான் அந்த வெள்ளி க்ளூ மட்டும் தான் கொடுத்தது நான், ரைட்டுங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்ட் பிரேக் அவுட்டு. இது ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட், இங்கேருந்து நம்ம ஷார்ப்பாக வந்து இந்த பிரேக் அவுட் எடுத்தது. நேற்றும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு ஃபஸ்ட் அட்டம்லே. சம்டைம்ஸ் என்ன அவனை மேலே மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல நமக்கு டார்கெட் ரீச் ஆகிடும், இடத்துல சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடலான்றதுக்கு இந்த ரிஸ்க் எடுத்தது. ஆஸ் யூஷுவலி நம்ம செகண்டில் அட்டம்ல தான் நல்லா மூவ் ஆச்சு. ஆனால் இதில் 1:2 ரிஸ்க் ரிவார்டு வந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் நமக்கு கேள்விக்குறி. பார்த்துடலாருங்க 1:2 வந்துச்சா இல்லையான்னு. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம். ஸ்விங் லோ நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டோம், எவ்வளோ 16 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, டார்கெட் 1:2. ஓகே, 1:2 வந்துச்சு விடுங்க. ஸோ 1:2 நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1:2 தான் இருக்குது. இதில் 1:2.5 காமிக்குது. நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன் சார்ட்டில் வந்து பெருசாக மூவ் ஆகிருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 1:2 கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 1:2 வந்துச்சு.
அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு, நமக்கு தேவையான ₹1 ரிஸ்க் எடுக்கிறீங்க, ₹2 கிடச்சிச்சா சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் எதையும் நீங்கள் பார்க்க தேவை. இது நல்லா கடகடன்னு மேலே போயிடுச்சு சார், ஐயோ 100 பாயிண்ட் விட்டுருந்தா அவ்வளோ போயிருக்குமே, இவ்வளோ போயிருக்குமே. உங்களுக்கு அதுவும் வீடியோ லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன். எப்பவுமே வந்து அந்த வந்தால் ₹2 ரெஸ்பெக்ட் கொடுக்காம போன ₹10 நினச்சி கவலைப்பட்டு இருப்பாங்க. அது நம்ம ஜென்ரலாக இந்த ட்ரேடிங்கில் 100-95 பேர் 98 பேர் கூட அவ்வளோதான். நமக்கு வந்த ₹2 நினச்சி சந்தோஷப்பட மாட்டாங்க. நமக்கு கை விட்டு போனால் அடாடா வெயிட் பண்ணியிருந்தால் இவ்வளோ வந்திருக்குமே, நம்ம மொத்த லாஸ்லையும் ரிகவர் பண்ணிகிட்டு இருக்கலாமே. அதாவது பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வந்து அதை பற்றி பேசி கையில் ₹2 தான் இதை வச்சு கணக்கு போடுங்க. வராததை நினச்சி கணக்கு போட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சது, நேற்று சொன்னது எல்லாமே ஓகே. இதெல்லாம் ஓகே சார், நாளைக்கு என்ன சார் நடக்கும், நாளையோட வியூ பார்க்கலாம் அப்படின்னிங்கன்னா நாளைக்கு பாருங்கள். ஒன் செகண்ட் இருங்க. நாளைக்கு என்னோடய வியூ என்னென்னா ஸ்டில் அப்பர் சைடு தான். ஓகே, இது டெலிட் பண்ணிடுறேன். நாளைக்கு ஸ்டில் அப்பர் சைடு. ஏன் சார் அப்பர் சைடுன்னு சொல்லி 24,000 வந்து ரவுண்ட் நம்பர் இல்லையா, அது வந்து ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் இதில் வந்து அப்பர் சைடு அப்படின்றீங்க, ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே தானே ஒரு கேப் ரீஃபில் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு சில சோஷியல் மீடியாவில் அப்படின்னு. உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு கீழே வந்தால் கூட நான் செல் பண்ண மாட்டேன். இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுற இந்த ஏரியா எனக்கு தேவையில்லை. இந்த இதில் மார்க்கெட் வந்துச்சா இந்த இதில் ரிஸ்க் எடுக்கிற எனக்கு தைரியம் கிடையாது. ஓகே, எனக்கு சேஃபர் ஜோனில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஏரியா பேலன்ஸ் ட்ராவல் ஆகணும். இந்த ஏரியா ட்ராவல் ஆச்சுன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கப்புறம் புதுசாக டெசிஷன் எடுக்கலாம், மார்க்கெட் கீழே வருமா இல்லையான்றது அதுக்கப்புறம் டெசிஷன் எடுக்கலாம். ஆனால் இந்த ஏரியா இன்னும் பேலன்ஸ் இருக்குங்களா. ஸோ 24,100 லெவல் போகாத மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ப்ரைஸ் எல்லாமே கீழே வருதுன்னு சொல்லி ஷார்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அகைன் இங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு நேற்று வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு மார்க்கெட் இங்கே இருந்தாலும் சரி எனக்கு அப்பர் சைடுக்கான பிளான் தான் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஆனால் அப்பர் சைடு பிளானில் எனக்கு 1:2 கிடைச்சா போதும். எனக்கு 1:10 வேணும், 1:20 வேணும்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ₹1 நீங்கள் ₹2 கிடைச்சா ஓகே, ஹாப்பியாக சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல ரீவென்ஸ் ட்ரேடிங்கோ ஓவர் ட்ரேடிங் அந்த வராது, கான்செப்ட் வராது அந்த இடத்துல. உங்களுக்கு புரியுதுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த கோல்டு பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது கோல்டு உங்களுக்கு ப்ராசஸில் இருக்குது, உங்களோட சப்போர்ட்ஸ் ஆதரவு எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அதனால் கோல்டு பற்றிய ஒரு வியூ சொல்லுங்கள் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த கோல்டு பற்றி கூட சொல்லிடுறேன் அந்த வீடியோவில். அது நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்க பாருங்கள். ப்ரைஸ் வந்து எதுவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வரும் நாட்களில் அப்படின்னு. ஏன்னா 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட் இன்றைக்கே ப்ரைஸ் மூவ் ஆகாமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓவர் நைட்டில் எதுனா நடக்குது, நமக்கு என்ன தெரியும். ஓகே, ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வருவதற்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெவல் 3,900 வரலும் 960 வரலும் ஃபஸ்ட் லெவல் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ரீடெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த 30 தேதி வந்தாலும் சரி 31 வந்தாலும் சரி மொத்தத்தில் ஒரு டவுன் சைடுக்கான பிளானை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ரைட்டுங்களா? சரி, கோல்டு பற்றி கேட்டிருந்தீங்க, அதனால் ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க? பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டவுன் வந்திருக்கு. நிஃப்டி தாங்கி பிடிச்சிருக்கு, பேங்க் நிஃப்டி தான் டவுன் வந்திருக்கு. ஓகே, நீங்கள் பாருங்கள், இந்த கேப்பை ரீஃபில் முடிச்சிச்சு. ரீஃபில் முடிச்சதுக்கப்புறமா மார்க்கெட் இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்தால் நம்ம வந்து இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்னா வந்து பிரேக் அவுட் நடந்து நல்லா மேலே மூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஆனால் இங்கேயே வந்து ப்ரைஸு சஸ்டன் ஆகி லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்குதுன்னா கீழே போகும். எனக்கு வந்து அந்த ஐடியா கிடையாது இதில் போகிறதுக்கு. ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் மட்டும் தான் நான் பார்க்கலான்னு இருக்கிறேன். டவுன் சைடில் வியூக்கில் ஒன்லி ஃபார் அப்பர் சைடு மட்டும் தான் நான் பேங்க் நிஃப்டியில் பிளான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த சப்போர்ட் லாஸ்ட்டாக எடுத்த இடம் இருக்குது பாருங்கள். மேபி இன்னும் கொஞ்சம் கீழே வந்து கூட அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து மேலே மார்க்கெட் மூவ் ஆகலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதுக்கு உங்களுடைய கீழே கருத்துக்களையும் லைக்ஸையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் லைக் பண்ண கூட மறந்துடுங்க. ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே, சரி. இது பார்த்திங்கன்னா அந்த ஏரியா வந்து ஒரு கன்சால்டேஷன் ஏரியா. உங்களுக்கு 27, 28 2 நாளும் பெருசாக ஒன்றும் மூமெண்டம் இல்லை. ஆனால் ஒரு கன்சால்டேஷன்லேயே நான் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் பார்க்க வேறு எதுவும் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த கேப்பை ரீஃபில் பண்ண வரும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் என்னுடைய பிளான் என்ன, இந்த இடத்துல கீழே வந்தால் நான் வந்து செல் பண்ணுறதுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் தான் இருக்கேன். எனக்கு இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? ஸோ ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் தான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் நமக்கு சாதமாகுதா அல்லது நமக்கு எதிராக போதான்னு பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.